ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு திங்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன திங்ஸ்னா ஒரு புதுசான திங்ஸ். அது என்ன புதுசு சொல்ல முடியாது, கொஞ்சம் பழசு. ஆனால் இது எனக்கு தெரிஞ்சது நான் எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் இது பார்க்கலாம். நான் இது முதல்லையே பண்ணது. இதுதான் ஒரு பேடு. ஆனால் இதில் 2 ஸ்பெஷாலிட்டி. ஒரு பக்கம் ஒயிட் போர்டு இருக்குது, ஒரு பக்கம் பிளாக் போர்டு இருக்குது, ஒரு பக்கம் ஒயிட் போர்டு இருக்குது. இந்த ஒயிட் போர்டில் நீங்கள் எழுதிக்கலாம். என்கிட்ட இந்த மார்க்கர்ஸ் இருக்குது, 3 மார்க்கர்ஸ். நான் இதை வச்சு ஒன்று க்ரீன் சூஸ் பண்ணி நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்புறம் நம்ம இப்போ கலரிங் பண்ணலாம். சும்மா நான் உங்களுக்கு ட்ரையல் காமிக்கிறேன், எல்லாமே காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் ரெட், ஸ்மூத்தாக நடக்கும். அப்புறம் இதுதான் பிளாக், உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். இதுதான் பிளாக், ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும். இது எப்படி இரேஸ் பண்ணது தானே பார்க்குறீங்க. இரேசர். இது இரேசர் இல்லை, இது டஸ்டர். இது இவ்வளோ மினி டஸ்டர். இது எனக்கு 12 rupeesல கிடச்சிருக்கு. நீங்கள் இதை பக்கத்தில் கடையில் கூட வாங்கிக்கலாம், உங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்பில். அப்புறம் இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் இந்த பேட். ஆனால் இது நிறைய இடத்துல கிடைக்குமான்னு தெரியல, பார்த்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். ஓகே, அப்புறம் நம்ம இது இரேஸ் பண்ணலாம், பார்க்கலாம் நடக்குதான்னு. இது ஸ்மூத்தாக இரேஸ் ஆகும். நீங்கள் அமுத்த தேவையே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக ஆகும். இங்கே பாருங்கள், நான் எழுதுந்து இப்போ ஒன்றுமே தெரியல. அப்புறம் இப்போ நம்ம பிளாக் போர்டு ட்ரை பண்ணலாம். பிளாக் போர்டுக்கு நான் இந்த சாக்ஸ் எடுத்திருக்கேன். சாக் நீங்கள் வீட்டில் இருந்து கூட எடுத்துக்கலாம், உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. ஆனால் ரொம்ப வாங்காதீங்க, உங்களுக்கு எவ்வளோ உங்கள்கிட்ட இருக்கோ அவ்வளோ வாங்குங்க. அதுங்க, இது நான் என்கிட்ட இருந்த பழைய சாக் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இதை ஆயிடுச்சுன்னா புதுசு வாங்கிக்கிறேன். நான் இப்போ எழுதி காமிக்கிறேன். நான் எந்த கலர்ஸ் எடுக்கிறது நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன ஆப்ஷன்னா, ஒரு ப்ளூ, ஒன்று ரெட், ஒன்று yellow. அது நீங்கள் எனக்கு சொல்லணும். ஓகே, இப்போ பார்க்கலாம் நான் என்ன எடுக்கிறேன்னு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்க. அப்போ என்ன வருது, ரெட் வந்திருக்கு. எனக்கும் ரெட் பிடிக்கும், எனக்கு க்ரீன் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க எழுதி பார்க்கலாம். ரொம்ப நான் சிம்பிளாக தான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். பாருங்க, நான் உங்களுக்கு எழுதி கூட காட்டல, சும்மா ஒரு ட்ராயிங் தான் பண்ணுறேன். இது என்ன ட்ராயிங்னு எனக்கே தெரியாது. ஒரு ஃப்ளவர், சிம்பிளான ஃப்ளவர் ட்ரா பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஒரு ரோஸ் மாதிரின்னு சொல்லலாம், ஆனால் ரோஸ் இல்லை. நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் சும்மா. பிளாக் போர்டு, இதை ரோஸ்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஸோ இதை பாருங்கள், இதுதான் என்னோடய ரோஸ். அப்புறம் இதுவும் நான் டஸ்டரில் தான் இரேஸ் பண்ண போனேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான தனியாக ஒரு டஸ்டர் வாங்கணுன்னா கூட நீங்கள் இது 2 வாங்கிக்கலாம், ஒரு ஒயிட் போர்டுக்கு, ஒரு பிளாக் போர்டுக்கு. இப்போ பாருங்கள், இது நான் இரேஸ் பண்ணுறேன். இதுவும் ஸ்மூத்தாக இரேஸ் ஆகும். இது பிளாக் போர்டுனா கொஞ்சோண்டு டைம் இருக்கும், ஆனால் சூப்பராக இரேஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள், இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா, இது ஒரு பேட். நீங்கள் நம்பலன்னா நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். இந்த பேப்பர் இருக்குது என்கிட்ட, நார்மல் பேப்பர். நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. இது நீங்கள் எக்ஸாமுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம், உங்கள் ஸ்கூலில் அலௌடு இல்லைன்னா பரவாயில்ல. பாருங்கள், இதுதான் என்னோடய பேப்பர். நான் இதுதான் வாங்கினேன், 3 in 1. உங்களுக்கு இது கிடைக்கும், இல்லை டிஃப்ரெண்ட் கம்பெனி இது கூட கிடைக்கும், பரவாயில்ல, நீங்கள் அதுவும் வாங்கிக்கலாம். இதில் எழுதியிருக்கிறது நான் படிக்கிறேன் பாருங்கள். 1 side white board for marker, 1 side green for chalk, use to exam pad. பாருங்கள், இது
த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு. ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு ஜஸ்ட் 160க்கு கிடைக்கும். 160 150க்கு நான் 160க்கு வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த மார்க்கர்ஸ்லாம் எனக்கு 20க்கு கிடச்சிச்சு. 60 ருபீஸ் ஆயிடுச்சு டோட்டல் எனக்கு இது டோட்டல். அப்புறம் இது டஸ்டர் 12 ருபீஸ் ஆயிடுச்சு. நான் ஒன்று தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த சாக் எந்த வீட்டில் இருந்துச்சு, எங்கள் வீட்டில் இருந்துச்சு. நான் ஸோ அந்த பழைய சாக் யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது வாங்கணுன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு போய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கோங்க. இது நீங்கள் ஒரு கிஃப்டாக கூட கொடுக்கலாம் எல்லாருக்கும். அதை நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்சதா வாங்கிக்கலாம். அதில் ஒன்று சூப்பராக இருக்கும். இது ஸ்மூத்தாக இது ஆகும் பாருங்கள். நான் எழுதுறது இப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியல பாருங்கள், ஒன்றுமே தெரியல. இந்த பேடு உங்களுக்கு கூட இந்த ஒரு பேப்பர் கிடைக்கும். பேப்பர் அது ஒன்றும் இல்லை, அது ஒரு வெறும் உங்களுக்கு தெரியணும், யார் யாருக்கு தெரியாது அவங்களுக்காக இது இப்போ நம்மளுக்கு வேணாம். அதான் ஓகே. இப்போ இது வாங்கிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா, பெங்களூர் டு ஆந்திர பிரதேஷ் போகிறீங்க, எங்கேயோ ஊட்டி போகிறீங்க, எங்கேயாச்சும் போகிறீங்கன்னா இது நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 5 hours ட்ராவல், 3 hours ட்ராவல், ரொம்ப ஹார்ஸ் ட்ராவல்லாம் நீங்கள் இந்த எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இது. ஸோ நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. அப்புறம் அது கூட லைக்கும் பண்ணிடுங்க. அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இதே மாதிரி புது வீடியோஸ் வேணும்னாக்கா லைக் பண்ணிடுங்க. அப்புறம் இது எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.